ஓம் சாந்தி 5/6/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற சுகத்திற்காக உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைக்கின்றது. நீங்கள் மீண்டும் ராஜயோக படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லையற்ற சுகம் அடைவதற்காக ராஜயோக கல்வி எல்லையற்ற தந்தை மூலமாக அடைகிறோம். ஏன்னா வெளி உலகத்தில் எல்லாமே அந்த படிப்பு மூலமாக அவங்களுக்கு அல்பகால சுகம்தான் கிடைக்கிது. ஆனால் நமக்கு தந்தை மூலமாக நமக்கு 21 பிறவிகளுக்கு சுகத்திற்கான ஆஸ்தி நமக்கு தந்தையிட்டிருந்து கிடைக்கிது. அதற்கான ராஜயோக கல்வியை தான் நம்ம மீண்டும் கல்பமாக மீண்டும் நம்ம தந்தையிடமிருந்து அடைகிறோம் அப்படின்றார். பாபா கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரமானது எந்த விஷயத்தில் மிகவும் தனிப்பட்டதாக இருக்கிறது? பதில், இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சிலர் 1 நாள் குழந்தையாக, சிலர் 8 நாள் குழந்தையாக இருந்தாலும் அனைவரும் படிக்கின்றனர். தந்தையே ஆசிரியராக தனது குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார். இது மிகவும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஆத்மா படிக்கின்றது. பாபா அப்படின்னு ஆத்மா தான் சொல்கிறது. பிறகு பாபா குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார். பாபா என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னா, இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சீனியர்களுக்கு தனி வகுப்பு, புதுசாக வந்தவங்களுக்கு தனி வகுப்புன்றது கிடையாது. அனைவருக்கும் ஒரே படிப்பை தான் சொல்லித்தரேன் அப்படின்றார். சுயம் பகவானே, அதே தந்தையே 1 நாள் குழந்தையாக இருந்தாலும் தந்தை தான் அந்த முரளியை சொல்வார். அல்லது பல நாள் குழந்தைகளாக இருந்தாலும் தந்தை தான் டீச்சராக இருந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரார். அதுவும் குழந்தைகளேன்னு அன்போட, அதை ஆத்மாவும் புரிஞ்சுக்கிட்டு பாபான்னு அன்போடு அந்த ஞானத்தை கேட்குது. பாபாவும் குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்கிறேன் அப்படின்றார். பாடல், தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. விருட்சபதி நாளை பிரகஸ்பதி நாளாக பெயரிடப்பட்டுள்ளது. விருட்சபதி அப்படின்னா முழு விருட்சத்தினுடைய பதி, அதாவது சிருஷ்டி மரத்தினுடைய விதை தந்தை இல்லையா, அதனால் அவருக்கு விருட்சபதி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விருட்சபதி நாளை தான் குருவாரம்னு சொல்லப்படுது அப்படின்றார். இந்த விழாக்கள் அனைத்தும் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வருகின்றனர். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வாரம் குருவார் நாளை கொண்டாடுகிறீர்கள். விருட்சபதி சிவபாபா இந்த மனித உலக மரத்தின் விதை ரூபமாக சைத்தன்யமாக இருக்கின்றார். அவரே இந்த மரத்தின் 3 கால ஞானத்தை அறிந்தவராக இருக்கின்றார். மேலும் மற்ற அனைத்தும் ஜட மரங்களாகும். இது சைத்தன்ய மரமாக இருக்கின்றது. இதனை தான் கல்ப விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ஆயுள் காலம் 5000 ஆண்டுகள். மேலும் இந்த மரம் 4 பாகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுமே 4 பாகங்கள் அடங்கியதாக இருக்கின்றது. இந்த உலகமும் 4 பாகங்களாக, அதாவது 4 யுகங்களாக இருக்கிறது. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் கடைசி நிலையாகும். உலகம் மிக பெரியதாக இருக்கிறது. இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் கிடையாது. இதுதான் புது உலகத்திற்கான புதிய கல்வி. மேலும் மீண்டும் புது உலகத்திற்கு ராஜா ஆவதற்கும் ஆதி சனாதன தேவி தேவதை ஆவதற்கும் இது புது விதமான கல்வி அப்படின்றார். புதிய கல்வியை பாபா உங்களுக்கு கொடுக்குறேன்றார். இது மனிதர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயம் கிடையாது. சுயம் பகவானே புது விதமான கல்வி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். குழந்தைகள் முழு உலகத்தின் 3 காலத்தையும் அறிய வேண்டும் இல்லையா? இந்த நேரம் ஞானம் இல்லாததால் மனிதர்களிடம் சுகம் இல்லை. இதுதான் எல்லையற்ற ஞானம். இதன் மூலம் எல்லையற்ற சுகமும் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட ஞானத்தின் மூலம் அல்பகால சுகம்தான் கிடைக்கிறது. நாம் எல்லையற்ற சுகத்தை அடைய மீண்டும் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். இந்த மீண்டும் என்ற வார்த்தையை நீங்கள் மட்டும்தான் கேட்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் தான் கல்பமாக மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீங்க அப்படின்றார். நீங்கள் தான் மீண்டும் மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக இந்த ராஜயோக படிப்பை படிக்கின்றீர்கள். தந்தை நிராகாரமாக, அதாவது அஷரீரியாக ஞானக்கடலாக இருக்கின்றார் என்பதும் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளும் நிராகாரமாக, அதாவது அஷரீரி ஆத்மாக்களாக தான் இருக்கிறாங்க.
ஆனால் அனைவருக்கும் தனித்தனியான சரீரம் இருக்கிறது. இதனை அலௌகீக பிறவி என கூறப்படுகிறது. பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்களும் அசரீரியானவங்க தான், நானும் அசரீரியான தந்தை தான். ஆனால் உங்களுக்குன்னு சொந்தமாக தனித்தனியாக சரீரம் இருக்குது, எனக்குன்னு சரீரம் கிடையாது. ஆனாலும் நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கணுன்னா எனக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது இல்லையா? ஆகையினால நானும் இந்த பூமியில் ஒரு சரீரம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னுடைய பிறவி உங்களுடைய பிறவி போல் கிடையாது. என்னுடைய பிறவி அலௌகீக பிறவி அப்படின்னு சொல்கிறார். வேறு எந்த ஒரு மனிதருமே இவ்வாறு பிறவி எடுக்க முடியாது. சிவபாபா மட்டும்தான் அது போல் பிறவி எடுக்கிறேன் அப்படின்றார். எவ்வாறு இந்த பிரம்மா பிறவி எடுத்தார்? இந்த பிரம்மா இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் தான் நான் கூட இவருடைய உடலில் பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். குழந்தைகளுக்கு நேரில் பாபா புரிய வைக்கிறார். வேறு யாரும் குழந்தைகளே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல் வேறு எந்த மனித ஆத்மாக்களையும் ஈஸ்வரா மற்றும் பாபா அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே காந்திஜியை கூட பாபுஜி அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே போல் முனிசிபாலிட்டியில் மேயரை கூட தந்தைன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அந்த தந்தை அனைவருமே தேகாதாரி மனிதர்கள். ஆத்மாக்களின் தந்தையானவர் தான் இப்போ நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா படிப்பில் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் பாபா அடிக்கடி குழந்தைங்களுக்கு சொல்கிறார். அந்த தந்தை ஆத்மாக்களுக்கு மட்டும் இப்பொழுது படிப்பிக்கின்றார். இது இந்த ஞானமே ஆத்மாக்களுக்காக தான் அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாரு, 2 தந்தையை பற்றி முதலில் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஒன்று லௌகீக தந்தை, மற்றொன்று பரலௌகீக தந்தை. மிகவும் பெரியவர் பரலௌகீக தந்தை ஆவார். அவரை தான் பகவான் என கூறப்படுகிறது. இப்போது நமக்கு பரலௌகீக தந்தை கிடைத்துள்ளார். வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனால் நாளடைவில் தெரிந்து கொள்வார்கள். எல்லா ஆத்மாவுமே கடைசியில் தெரிஞ்சு தான் ஆகணும். இவர் தான் நம்முடைய தந்தை என்பதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். சில குழந்தைகள் நாளடைவில் மிக உயர்ந்த இந்த படிப்பை விட்டுவிடுகின்றனர். ஏதாவது விஷயத்தில் சந்தேகத்தில் வருகின்றனர், அல்லது மாயாவின் ஏதாவது புயலை பொறுத்து கொள்ள முடியாமல் தந்தையை விட்டு சென்று விடுகிறார்கள். பாபாவும் சொல்கிறாரு, காமம் மகா எதிரின்ட்டு. அந்த மகா எதிரிட்ட தோல்வி அடைஞ்சிட்டு அதனாலே என்ன பண்ணிடுறாங்க, படிப்பை விட்டுடுறாங்க அப்படின்றார். பாபா எங்களை அழுக்காக்காமல் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கல்பமாக அப்பாவி பெண்கள் நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க. பாபாவும் சொல்கிறாரு, குழந்தைகளே நினைவை தவிர வேறு வழியே இல்லை, நீங்கள் என்ன தான் நினைவு செய்யணும் அப்படின்றார். ஏன்னா நினைவின் மூலமாக தான் உங்களுக்கு சக்தி நிறைய சேமிப்பாகும். பலசாலி மாயாவின் சக்தியும் குறைஞ்சிடும். அதனால் நினைவு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். பிறகு நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவீங்க. அவ்வாறு நிறைய பேர் பந்தனங்களிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டு வராங்க. பிறகு அவங்களுடைய கொடுமைகள்லாம் கூட முடிஞ்சிருது அப்படின்னு பாபா சொல்கிறார். சிவபாபாவிடம் பிரம்மா மூலமாக உரையாடுகின்றனர். இந்த பழக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நாம் சிவபாபாட்ட தான் போகிறோம், சிவபாபாவை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும் அப்படின்றார். இந்த பிரம்மாவோட உடலில் தான் சிவபாபா வராரு, சிவபாபா எதிரில் தான் நாம் அமர்ந்திருக்கோம், இதெல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, நினைவின் மூலமாக தான் பாவங்கள் அழியும். அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதே கல்வி. புரிதல் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கல்வி. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிறகு நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும். தந்தையை சந்திக்க வந்தாலும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினால பாபா வரதானம் கூட கொடுக்குறாரு, ஆத்மா அபிமானி பவ. இந்த ஞானமும் உங்களுக்கு இப்போ தான் கிடைக்கிறது. இதில் தான் உழைப்பே இருக்குது அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள். தந்தையிடமிருந்து உங்களுக்கு பிராப்தி கிடைக்கிறது. நினைவு செய்வதன் மூலம்தான் ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து பிராப்தி கிடைக்கிறது. தேக அபிமானியாக இருந்தால் பிராப்தி அடையிறதுல கஷ்டம் ஏற்படும். ஆகையினால நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியன்றார். நீங்கள் அனைவரும் அந்த அன்பான நாயகனுக்கு அன்பான நாயகிகளாக இருந்தீர்கள். முழு உலகத்தை சேர்ந்த அனைவருமே ஒரு நாயகனின் அன்பான நாயகிகள். பரமாத்மாவை அனைவரும் பரமபிதா என அழைக்கின்றார்கள். தந்தையை நாயகி என கூற முடியாது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய பேர் அவ்வாறு இருந்தாலும்
அன்பான நாயகிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது யாரை பரமாத்மா என கூறுவது என்பதில் மிகவும் குழப்பத்தில் இருக்காங்க. கணேஷ், ஹனுமான் போன்றவர்களை பரமாத்மா என கூறி முற்றிலும் குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு பாபாவை தவிர வேறு யாருக்கும் இதனை சரி செய்வதற்கான சக்தி இல்லை. ஆகையினால தந்தையே நேராக வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றார். குழந்தைகளே, நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. அங்கு ஒருபோதும் அகால மரணமே ஏற்படாது. அந்த உலகத்திற்கு பெயரே சொர்க்கம். குழந்தைகள், உங்களுக்கு இந்த படிப்பு மேலே ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும், கவனம் இருக்கணும் அப்படின்றார். தந்தையை நினைவு செய்வதால் தந்தையின் பொக்கிஷத்தின் நினைவு கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அப்படின்றார். தந்தையின் நினைவு கூடவே தந்தையின் பொக்கிஷத்தினுடைய நினைவும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, பிரம்மாவையும் ஹனுமானையும் மகாவீர் என கூறுகின்றனர். நடைமுறையில் குழந்தைகள் நீங்கள் தான் மிகவும் உண்மையான மகாவீரர்கள். ஏனென்றால் யோகத்தின் மூலம் நீங்கள் தான் சக்தி அடைகிறீங்க. மாயாவின் புயல் எவ்வளவு வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. நீங்கள் தான் மகாவீரரின் மகாவீர் குழந்தைகள். ஏனென்றால் நீங்கள் மாயா மீது வெற்றி பெறுகிறீர்கள். 5 விகாரங்கள் எனும் ராவணன் மீது ஒவ்வொருவரும் வெற்றி அடைகின்றீர்கள். இது ஒரு மனிதருக்கான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவருமே வில்லை உடைத்து மாயா மீது வெற்றி பெற வேண்டும். அதற்கு தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். இதில் யுத்தத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது, ஸ்தூலமான யுத்தம்லாம் கிடையாது அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் சமூக சேவகர்கள், ஆன்மீக தந்தையின் குழந்தைகள். தந்தை அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சந்தேகம் வருவது என்றாலே மாயாவின் புயலாகும். பதீத பாவனரே, வாருங்கள், எங்களை பாவனமாக்குங்கள் என என்னை நீங்கள் தான் அழைத்தீர்கள். ஆகையினால மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். தந்தை எவ்வளோ இனிமையானவராக, பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. அதுவும் வரிசை கிரமமாக தான் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றார். என்னிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைக்கிது. ஆனாலும் அப்படிப்பட்ட தந்தையாகிய என்னையே நீங்கள் கைவிட்டுடுறீங்க, படிப்பையும் விட்டுடுறீங்க. என்ன செய்கிறது? இதுவும் ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. எவ்வளவு புரிந்து கொள்ளாதவர்களாக ஆயிடுறாங்க. புத்திசாலி குழந்தைகள் சுலபமாக அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு பிறரையும் படிக்க வைப்பதில் ஈடுபடுவார்கள். புத்தியில் பதியாதவங்க அறக்குறையாக இருக்கிறாங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய முயற்சி கடைசியில் வெற்றி அடையும். உங்களுடைய செல்வாக்கு கடைசியில் ஏற்படும். ஆஹா பிரபுவே, உங்களுடைய லீலை அபாரமானது அப்படின்னு மனிதர்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும் அப்படின்றார். இது இந்த நேரத்திற்கான மகிமை. உங்களது வழி செயல் அனைத்திலும் தனிப்பட்டது என கூறப்படுகிறது. அனைத்து ஆத்மாக்களின் பார்ட்டும் தனிப்பட்டதாகும். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஸ்ரீமத்தை இந்த நேரம் குழந்தைகளுக்கு கொடுக்குறார். ஆகையினால தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாராலையும் முழு உலகத்தில் அமைதியை உருவாக்க முடியாது. 100% தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்த உலகத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல மீண்டும் நாடக அனுசாரப்படி பாபா இந்த நேரம் உருவாக்குறார். குழந்தைகள், நீங்களும் கூட தந்தைக்கு உதவியாளராக ஆகிறீங்க. யார் அதிகமாக உதவி செய்கிறாங்களோ அவர்களே வெற்றி மாலையின் மணியாக ஆகின்றனர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி உடையவராக ஆகக்கூடாது. மாயாவின் புயலை மகாவீராகி கடந்து செல்ல வேண்டும். மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு யோகத்தில் ஈடுபட வேண்டும். 2வது பாயிண்ட், புத்திசாலியாகி தனது வாழ்க்கையை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். மிகவும் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர் ஆக வேண்டும். ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும், மேலும் படிப்பிக்க வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, அகம்பாவத்தை மற்றும் சுயநலத்தை சமாப்தி செய்து இரக்க உள்ளத்தை உருவாக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். அகம்பாவம் மற்றும் சுயநலத்தை சமாப்தி செய்ய சொல்கிறார். சமாப்தி செஞ்சுட்டு கருணை உள்ளம் உடையவரான விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்க அப்படின்றார். வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு.
அவகுணம் கடுமையான சமஸ்காரம், குறைவான புத்தி உடையவர்கள், சதா அவமரியாதை செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் யார் இரக்கமுள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி குழந்தையோ அவர்கள் அனைத்து ஆத்மாவிற்காகவும் சட்டப்பூர்வமாக இருப்பதன் கூடவே அன்பு நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு பொழுதும் இந்த பிரம்மையில் செல்ல மாட்டார்கள். என்ன பிரம்மைன்னா, இவர்களை ஒருபொழுதும் மாற்றவே முடியாது. இவர்களே இப்படி தான், அல்லது இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தான் அனைத்துமே செய்ய முடியும், இவர்கள் ஒன்றுமே கிடையாது. இந்த விதவிதமான அகம்பாவம் மற்றும் சந்தேகத்தை விடுத்து குறைகளையும் மற்றும் தீயவற்றையும் அறிந்திருந்தாலும் மன்னிக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட குழந்தைகள்தான் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி அடைகின்றனர். அதனால் இந்த அகம்பாவம் மற்றும் சுயநலம் கலந்த அந்த சந்தேகம் இது ரெண்டையுமே சமாப்தி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். சமாப்தி செஞ்சு கருணை உள்ளம் உடையவராகி விஸ்வ கல்யாணக்காரியாகி சேவையில் வெற்றி அடையுங்க அப்படின்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, எங்கு பிராமணர்களின் உடல் மனம் பொருளின் உதவி அதாவது சகயோகம் உள்ளதோ அங்கு வெற்றியும் வந்தே சேரும். அதாவது வெற்றி சேர்ந்தே இருக்கும் அப்படின்றார். அவ்யக்த இஷாரா, ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். ஆத்மாக்கள் எப்போது உங்களிடம் ஆத்மீக சொரூபத்தின் அனுபவம் செய்கின்றார்களோ அப்போது அவர்கள் பாபாவின் பக்கம் கவர்ச்சிக்கப்பட்டு ஆஹா பிரபு என்ற பாட்டு பாடுவார்கள். மேலும் தேக அபிமானத்திலிருந்து எளிதாக அர்ப்பணமாகி விடுவார்கள். ஆஹா உங்கள் பாக்கியம், ஆஹா இந்த பாக்கியத்தின் அனுபவத்தின் காரணத்தினால் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தின் நினைவை தியாகம் செய்து விடுவார்கள். அல்லது ஓம் சாந்தி.